வணக்கம். நான் பேச்சுலர் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். மாங்காய், பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் இதெல்லாம் தேவை இருக்குது. மீன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்குறோம். தோராயமாக ஒரு 3/4 கிலோ இருக்குது. நல்லா பெரிய பெரிய துண்டாக வெட்டி போட்டாச்சு. நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கழுவி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. இந்த பாருங்கள், மாவு மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு ஆகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டி அளவில் போட்டுக்கலாம். நல்லா 2 பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம். சீரகம் கொஞ்சோண்டு போட்டுங்க. ஓரளவு வந்துருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. எல்லாமே நல்ல பதமாகிடுச்சு. இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அப்படியே எடுத்து போடலாம். நம்ம ஒரு 200 கிராம் அளவில் நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம். நல்லா வதக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், அப்படி கொஞ்சம் நேரம் செந்நேரத்தில் அப்படி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை எடுத்து கொட்டிடலாம். போதும், இந்த ஓரளவு நல்லா பதமாகிடுச்சு. இதுக்கப்புறம் கொட்டிடலாம் எடுத்து. தக்காளி பழத்தை கொட்டியாச்சு. நல்லா கிளறி விடலாம். இந்த தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா தக்காளி நல்லா பச்சை வாசனை போட்டு வேகட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பூண்டு பாருங்கள், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம். இந்த பூண்டை அப்படி போடுங்க. ஓரளவு தக்காளி பழம் நல்லா வந்துச்சு. அந்த எண்ணெய் கீழே இருக்க எண்ணெய் அப்படி மேலே ஓரளவு வந்துச்சு பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவில் நல்லா வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் மசாலா பொடி போடலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், வத்தல் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் ஒரு கரண்டி போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. என்ன கரண்டியில் விட்டுது பார்த்தீங்களா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஓகே, ஓரளவு மசாலா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்ம மீன் குழம்புக்கு எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ 1 கிலோவோ 2 கிலோவோ அதுக்கு தேவையான அளவு அந்த மீன் மூல் கலரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வந்துருச்சு, ஏன்னா எண்ணெய் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு எப்படி குழம்பு தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்க சுவையாகிக்கிட்டே இருக்கும். கொதிக்கட்டும். புளி கரைச்சி வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள், நல்ல தண்ணியாக கரைச்சி வச்சுருக்குறோம். ஆமாம், பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து நல்லா கழுவி 2 கீறி வச்சுருக்கோம். நடுவில் கீறி வச்சு போட்டாச்சு. ஒரு சுவைக்கு தான், சுவைக்கும் ஒரு வாசனைக்கும் பச்சை மிளகா மீன் குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் புளி கரைசல் எடுத்து ஊற்றலாம். நல்லா கிட்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஓரளவு எண்ணெய் மேலே மிதந்துச்சு பாருங்கள், நல்ல கொதிச்சாச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விடுங்க. என்ன தேங்காய் ஊற்றினா அடி பிடிக்கும். நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க. ரைட்டு, இப்போ மாங்காய் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தனியாக மாங்காய் திங்க விட மீன் குழம்புல போட்ட மாங்காய் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு ருசியாக இருக்கும். மாங்காய் ஒரு அரை வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துச்சுன்னா மாங்காய் தோல் தான் இருக்கும், உள்ளே இருக்க சதையெல்லாம் இருக்காது, கரைஞ்சி ஓடிடும். ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போடலாம். உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு. நம்ம கல் உப்பு போடுதோம். இந்த வர மாங்காய் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. மசாலாவும் நல்லா வந்துச்சு, கெட்டி தன்மையோடு இருக்குது, கலகுலன்னு. இதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து போட்டுக்கலாம். மெதுவாக கிண்டி விடுங்க. எதுக்குன்னா மீன் டக்குன்னு உடஞ்சி போயிடக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மீன் குழம்பெல்லாம் முள்ளாகி போயிடும். அதனால் மெதுவாக கிளறி விடுங்க. மீன் 2-3 நிமிஷத்தில் கூட சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கப்புறம் மல்லித்தலை எடுத்து தூவி விடலாம் அப்படியே. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், நாங்கள் வடகை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். வடகத்தை நல்லா பொரித்து கொட்டிடலாம். அப்போ தான் மீன் குழம்பு வாசனை அப்படி தூக்கும் அப்படியே. ஓகே, நம்ம உரப்பும் புளிப்பும் நறுக்குன்னு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா வடகத்தை நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தெடுங்க. ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் வடகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே குழம்புல அப்படி போட்டுடலாம். போட்டு லேசாக அப்படியே கிளறி விடலாம். நல்லா வாசனை வரும். இது போட்டதப்புறம் தான் மீன் குழம்பு வாசனை அப்படி தூக்கும்.